நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களும் கூட. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு துபாயில சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு SBI லைஃப் தரப்புல இருந்து ஸ்மார்ட் பிளாட்டினா பிளஸ் அப்படின்ற பிளானை வந்து கொட்டேட் பண்ணியிருந்தாங்க. அதை அவங்க எனக்கு அனுப்பிச்சு இதே மாதிரி ஈக்குவலண்டா LICல ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு சஜஷன் கேட்டிருந்தாங்க. அந்த பிளானுக்கு ஈக்குவலண்டான LICல ரெண்டு பிளான் இருக்கு, ஜீவன் உமங், ஜீவன் உற்சவ். இந்த வீடியோல LICல ஜீவன் உமங் பாலிசிக்கும் SBI லைஃப்ல பிளாட்டினா பிளஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவா ஜீவன் உற்சவுக்கும் பிளாட்டினா பிளஸ் பிளானுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கலாம். அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தன்னால வந்து சேரும். பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா. என்னுடைய நண்பருக்கு வயசு 30 ஆச்சு. அவரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சேமிக்க தயாரா இருக்கிறாரு. அதை ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த பிளானை வந்து நான் கொண்டு போக போறேன். SBI லைஃப்ல வருஷத்துக்கு அவர் 6 லட்சம் ரூபாய் கட்டினாரு அப்படின்னா அவருக்கு சம்மசூட் 66 லட்சம் ரூபாயா இருக்கும். அதே ஜீவன் உமங் பிளான்ல வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் கட்டினாரு அப்படின்னா அவருடைய சம்மசூட் 71,50,000 இருக்கும். பிளாட்டினா பிளஸ்ல டேர்ம் 35 வருஷம், பிரீமியம் பேயிங் டேர்ம் 10 வருஷம். நீங்க 10 வருஷம் பணம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 1 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 1 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த 24 வருஷத்துக்கு 5,38,950 ரூபாய் சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுப்பாங்க. அதே ஜீவன் உமங் பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட டேர்ம் 70 வருஷம். அதாவது பாலிசிதாரருக்கு வயசு 30, 100 மைனஸ் 30 70, 70 வருஷம் வந்து டேர்மு. பிரீமியம் பேயிங் டேர்ம் 15 வருஷம். பிரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 16வது வருஷத்துல இருந்து அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட் 5,72,000 ரூபாய் கிடைக்கும். பிளாட்டினா பிளஸ்ல 5,38,950 ரூபாய் கிடைக்குது. ஜீவன் உமங்ல 5,72,000 ரூபாய் கிடைக்குது. ரெண்டுமே கேரண்டீடு. ஜீவன் உமங்ல PPT 15 வருஷம் சொல்லியிருந்தேன். முதல் வருஷம் 6 லட்சம் ரூபாய் கட்டுவாரு. அடுத்த 14 வருஷத்துக்கு 5,87,000 ரூபாய் கட்டிட்டு வருவாரு. டோட்டலா அவரு 88,20,000 ரூபாய் இந்த ஒரு பாலிசிக்காக கட்டியிருப்பாரு. அவருக்கு டோட்டல் ரிட்டர்ன் 11,45,00,000 ரூபாய் கிடைக்கும். நான் டோட்டல் ரிட்டர்ன் சொல்றது பாத்தீங்கன்னா அவர் 15 வருஷம் பணம் கட்டுவார். அவருடைய 46வது வயசுல இருந்து அவருடைய 100வது வயசு வரைக்கும் கூட அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஒரு ரிட்டர்ன். அது போக அவர் பாலிசிக்கு பணம் கட்டும் போது ஒவ்வொரு வருஷமும் போனஸ் ஆட் ஆகும். பாலிசிக்கு பணம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிட்டு இருப்பாரு. அந்த வருஷத்துக்கும் போனஸ் ஆட் ஆகும். இது ஒரு ரிட்டர்ன். ஃபைனல் எடிஷன் போனஸ் அப்படின்ட்டு அவருடைய 100வது வயசு வரைக்கும் அவர் இருந்தாரு அப்படின்னா எடிஷன் போனஸ் அப்படின்னு LIC கொடுப்பாங்க. அது ஒரு ரிட்டர்ன். அது போக சம்மசூட் ஒன்று, எண்ட் ஆஃப் த டேர்ம் ஈவன் டெத் 100 வயசுக்கு மேல இருக்கிற பட்சத்துல அவருக்கே அந்த சம்மசூட கொடுத்துருவாங்க. இந்த நாளும் சேர்ந்து அவருக்கு மொத்தமா 11,45,00,000 கிடைக்கும். அதுவே பிளாட்டினா பிளஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் 10 வருஷம் பணம் கட்டுவாரு. 1 வருஷம் வெயிட்டிங் பீரியட், 12வது வருஷத்திலிருந்து 35வது வருஷம் வரைக்கும் அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். அது ஒரு ரிட்டர்ன். அது போக எண்ட் ஆஃப் த டேர்ம் 35 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 67,32,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். அது ஒரு ரிட்டர்ன். இந்த ரெண்டு ரிட்டர்னும் சேர்ந்து டோட்டலா அவருக்கு 1,96,67,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஸோ ஜீவன் உமங்ல 88,20,000 ரூபாய் பணம் கட்டுவாரு. 11,45,00,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவே SBI பிளாட்டினா பிளஸ்ல 61,48,000 ரூபாய் பணம் கட்டி இருப்பாரு. அவருக்கு 1,96,00,000 ரூபாய் மொத்தமா கிடைச்சிருக்கும். ஓவராலா பார்த்தா இதுதான் வந்து ரெண்டு பிளானுக்கு இருக்கிற வித்தியாசம். பிளாட்டினா பிளஸ் டேர்ம் கம்மி. ஒரு 65 வயசுங்கும் போது அவருக்கு லம்சம் அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு அப்படின்னா அவருக்கு அந்த பிளான் கரெக்டா தோணும். ஆனா LICல ஜீவன் உமங் பாலிசி எடுத்தாலுமே கூட அவரு 66 வயசுல இல்ல, எப்ப அவர் சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்காரோ அதுக்கப்புறம் அவர் எப்ப நினைச்சாலும் அந்த பாலிசியை சரண்டர் பண்ணிட்டு ஒரு லம்சம் தொகையை வாங்கிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதா ஒரு ரீகேப் பார்த்தரலாம்.
ஃபர்ஸ்ட் ஜீவன் உமங் எடுக்கலாம். ஜீவன் உமங்ல சம்மர் சூட் 71,50,000 ரூபாய், டேர்ம் 70 வருஷம், பிபிடி 15 வருஷம், இயர்லி பிரீமியம் 6 லட்சம் கட்டுவாரு. முதல் வருஷம் 6 லட்சம், அடுத்த 14 வருஷத்துக்கு 5,87,000 ரூபாய், மொத்தமா 88,20,000 ரூபாய் அந்த 15 வருஷத்துல அவர் கட்டியிருப்பாரு. அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட், நம்ம 100 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்து அவர் சர்வைவல் பெனிஃபிட் வாங்குறாருன்னே நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது அவருக்கு 5,72,000 ரூபாய் ஒவ்வொரு வருஷம் அவருடைய 46வது வயசுல இருந்து அவருடைய 100வது வயசு வரைக்கும் மொத்தமா சர்வைவல் பெனிஃபிட்டா மட்டும் 3,14,00,000 ரூபாய் வாங்கியிருப்பாரு. அது போக போனஸ் ஆட் ஆகும். அவர் பாலிசிக்கு பணம் கட்டக்கூடிய அந்த 15 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 4,07,000 ரூபாய் போனஸ் ஆட் ஆகும். பாலிசி பணம் கட்டி முடிச்சு சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிற பேலன்ஸ் 55 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் ரூபாய் போனஸ் ஆட் ஆகும். அப்படி டோட்டலா பார்க்கும்போது போனஸ் மட்டுமே 1,71,24,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஃபைனல் எடிஷன் போனஸ் அவருடைய 100வது வயசுல அவருக்கு 5,87,00,000 ரூபாய் மொத்தமா கிடைச்சிருக்கும். அது போக ஒரு சம்மர் சூட் 71,50,000 ரூபாய் எண்ட் ஆஃப் த டேர்ம் கிடைக்கும். ஸோ மொத்தமா டோட்டலா கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 11,45,00,000 ரூபாய் வரும். அவர் பிரீமியம் கட்டினது 88,20,000 ரூபாய், மொத்தமா அவருக்கு ரிட்டர்ன் கிடைச்சது 11,45,00,000 ரூபாய். அதே எஸ்பிஐ லைஃப் பிளாட்டினா பிளஸ்ல சம்மர் சூட் 66 லட்சம், டேர்ம் 35 வருஷம், பாலிசிக்கு பணம் கட்டக்கூடிய பிபிடி 10 வருஷம், சர்வைவல் பெனிஃபிட் ஒரு வருஷம் வெயிட்டிங் பண்ணி அடுத்த 24 வருஷத்துக்கு 5,38,950 ரூபாய் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது 24 வருஷத்துக்கு 1,29,00,000 ரூபாய் அவர் வாங்கியிருப்பாரு. டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 67 லட்சம் ரூபாய் அவருக்கு லம்சம் தொகையா கிடைக்கும். ஸோ மொத்தமா அவரு 1,96,67,000 ரூபாய் பயனடைஞ்சிருப்பாரு. கட்டின பிரீமியம் 61,48,000. ஓகே, இதுல ரிஸ்க் கவரேஜ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். டெத் அப்படின்னு சொல்லும் போது நார்மல் டெத்தும் இருக்கு, ஆக்சிடென்டல் டெத்தும் இருக்கு. நீங்க எஸ்பிஐ பிளாட்டினா பிளஸ்ல அடிஷனலா ஒரு ஆக்சிடென்ட் டெத் கவரேஜ் போட்டீங்கன்னா தான் அடிஷனல் கிடைக்கும். எல்ஐசியில ஜீவன் உமங்ல ஏடிடிபி ரைடர் இன்பில்டாவே இருக்கு. உதாரணத்துக்கு அவர் 30 வயசுல பாலிசி எடுக்கிறார், ஒரு பிரீமியம் மட்டும் கட்டிட்டு அவர் எதிர்பாராத விதமா அவருக்கு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நார்மல் ரிஸ்க் அப்படின்னா அவருக்கு 75 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுவே ஆக்சிடென்டல் ரிஸ்க் அப்படின்னா 1,47,00,000 ரூபாய் ரிஸ்க் கவரேஜா கிடைக்கும். அதுவே எஸ்பிஐ லைஃப் பிளாட்டினா பிளஸ்ல ரிஸ்க் கவரேஜுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. எந்த பாலிசி காலத்துல எந்த வயசுல இறந்தாலுமே அவருக்கு 66 லட்சம் தான் டெத் பெனிஃபிட்டா கிடைக்கும். அதுவே எல்ஐசி ஜீவன் உமன்ல 35 வயசுல அவருக்கு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்துல 95,95,000 ரூபாய் நார்மல் ரிஸ்க் கவரேஜ் ஆகவும் 1,67,00,000 ரூபாய் ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவரேஜ் ஆகவும் கிடைக்கும். 40 வயசுல ரிஸ்க் ஆனா எவ்வளோ, 45 வயசுல ரிஸ்க் ஆனா எவ்வளோ, ஒரு சார்ட் இங்க போடுறேன், இந்த சார்ட்டை பார்த்துக்கங்க. ஸோ எல்ஐசியில ரிஸ்க் கவரேஜும் அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்ஐசி ஜீவன் உமங் பாலிசி 100 வயசு வரைக்கும் ஒருத்தர் உயிர் வாழலை, 100 வயசு வரைக்கும் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா உயிர் வாழக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இன்கேஸ் இடையில ரிஸ்க் ஆச்சுன்னா கூட சர்வைவல் பெனிஃபிட் நீங்க வாங்குவீங்க, அந்த டெத் பெனிஃபிட்டை உங்களுடைய நாமினி வாங்குவாங்க. எப்படி பார்த்தாலும் கோடிகள்ல தான் உங்க நாமினிக்கு ரிஸ்க் கவரேஜ் கிடைக்க போகுது. ஸோ நீங்க ஒரு சொத்து வாங்கி இன்னைக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு நீங்க சொத்து வாங்கி அதை ஒரு அசட்டா வச்சு உங்களுடைய ஃபேமிலிக்கு விட்டுட்டு போறதை விட இந்த மாதிரி ஒரு பாலிசி எடுத்து அதை வச்சிருந்தீங்க அப்படின்னா, இதுவும் ஒரு சொத்தா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க் ஏற்படும் போது உங்க நாமினிக்கு டேக்ஸ் ஃப்ரீ இன்கமா அந்த தொகையை போகும். ஒரு 5 கோடி 6 கோடினாலுமே டேக்ஸ் ஃப்ரீ இன்கமா உங்களுடைய நாமினிக்கு போகும். இன்னைக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி போட்டா கூட எதிர்காலத்துல அது ஒரு 1 கோடி 2 கோடிக்கு போச்சுனாலுமே இண்டெக்ஸேஷன் வேல்யூவை இப்ப எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2 கோடிக்கு போச்சு அப்படின்னா
20 லட்சம் ரூபாய் உங்களோட முதலீடை கழிச்சு 1,80,00,000 ரூபாய்க்கு அந்த டைம்ல என்ன டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்காங்களோ அதுக்கு கட்டாயமா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டித்தான் அந்த பணத்தை உங்களுடைய நாமினி பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா எல்ஐசி ஜீவன் உமங் பாலிசியில எந்த வயசுல ரிஸ்க் ஏற்பட்டுச்சுனாலும் எத்தனை கோடி உங்க நாமினிக்கு போனாலும் அத்தனையுமே டாக்ஸ் ஃப்ரீ இன்கமா அவங்களுக்கு போய் சேரும். ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. எஸ்பிஐ லைஃப் பிளாட்டினா பிளஸ் நல்லா இருக்கா இல்ல ஜீவன் உமங் நல்லா இருக்கா அப்படின்றத நீங்க முடிவெடுங்க. அடுத்த வீடியோல எஸ்பிஐ லைஃப் பிளாட்டினா பிளஸையும் ஜீவன் உற்சவ் பிளானை பத்தியும் கம்பேரிசனா ஒரு டீட்டெயில் வீடியோ போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எல்ஐசியில ஜீவன் உமங் பாலிசி எடுக்கணும் அப்படின்னா தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய ஏஜென்சி கோடு கீழேயே உங்களுக்கு ஒரு பாலிசி எடுத்து கொடுக்குறேன். எல்ஐசி சம்பந்தப்பட்ட எல்லா சர்வீஸையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். நீங்க துபாயில, சிங்கப்பூர், எந்த வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இப்போதைக்கு பாலிசி எடுக்கிறது ரொம்பவுமே சிம்பிள் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத சொல்றேன். நன்றி, வணக்கம்.